வெல்கம் டு ஷாஷா ஏஏ வேர்ல்ட். ஏஏ ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இங்கு ஏஏக்கான முழு விளக்கமும் கொடுக்கப்படும். நான் உங்கள் நண்பன் கண்ணன் நோவா, டேட்டா சயின்டிஸ்ட், மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஃப்ரம் யுஎஸ். அறிவை பகிர், அறிவை பெறு, அறிவுதான் எப்போதும் நிரந்தரம். இன்னைக்கான அஜெண்டா என்னன்னு பார்க்கலாங்க. முதலாவது, ஏஏ ஜெனரேட்டிவ் ஏஏ, சாட் ஜிபிடி மாதிரியான அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஐடி டூல்ஸ்லாம் தேவைப்படும், மார்க்கெட்டில் என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிள், அதை பற்றியும் பார்க்கலாம். ரெண்டாவது, சிஸ்டம் ப்ராம்ப்ட். நான் லாஸ்ட் வீடியோவில் சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் யூசர் ப்ராம்ப்ட்டும் பற்றியும் சொல்லியிருப்பேன். ஏன் சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன் ஏஏ டெவலப்பர் வந்து கட்டாயம் அதை தெரிஞ்சிருக்கணுங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, சிஸ்டம் ப்ராம்ப்டை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய டைப்ஸ்லாம் என்ன, அதோடைய பவர் என்ன, அதை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வெறும் தேரி மட்டும் இல்லைங்க, டெமோவோட பைத்தான் கோடோட பார்க்க போகிறோம். அதாவது 5-6 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் அதே மாதிரி இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கடைசியாக சம்மரி, என்னெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் அப்படிங்கிறத பற்றி சம்மரைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். ஸ்க்ரீனை பாருங்க, நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு தெரியும். அதாங்க, ஏஏ டூல்ஸ் பற்றி பேச போகிறோம். ஜெனரேட்டிவ் ஏஏ கூடிய டூல்ஸு மார்க்கெட்டில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜிபிடி மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிள், அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றியும் பார்க்கலாம். டூல்ஸை வந்து நான் 3 வகையாக பிரிக்கிறேங்க. ஒன்று வந்து நோ கோடு டூல்ஸு, லோ கோடு டூல்ஸு, அண்டு கடைசியாக ஆல் கோடு டூல்ஸ். ஓகே, நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் சார் டூல்ஸ் நேமு. ஆனால் இவ்வளோ தானான்னா இல்லை, இதோட மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக டூல்ஸ் இருக்குது. டெய்லியும் ஒவ்வொரு டூல் வந்துட்டு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டூலை யூஸ் பண்ணுங்கள். நோ கோடில் எடுத்துக்கிட்டோன்னா லவபிள்னு ஒரு டூல் இருக்குது, வாய்ஸ் ப்ளோன்னு ஒரு டூல் இருக்குது, ரிலவன்சி ஏன்னு ஒரு டூல் இருக்குது, மைண்ட் ஸ்டுடியோன்னு ஒரு டூல் இருக்குது. நோ கோடில் எந்த டூல்னாலும் யூஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கோடிங் தெரியாதவங்க அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் சாட் ஜிபிடி மாதிரி சிமிலர் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அதில் ஏதாவது எரர் வந்துச்சு, உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது எரர் த்ரோ பண்ணுதுன்னா அதை டீபக் பண்ணுறது கஷ்டம். அதனால் கொஞ்சமாவது கோடிங் கற்றுக்கோங்க. லோ கோடில் வந்து மிக்ஸ்டு டூல் வந்து கொஞ்சம் கோடிங் பண்ணும், நீங்கள் கொஞ்சம் கோடிங் பண்ணணும். ஓகே, அதுதான் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து N8N ஒரு டூல் இருக்குது, ரொம்ப பாப்புலரான டூல். அதை வச்சு ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் கப்புள் ஆஃப் மினிட்ஸில் வந்து ஒரு ஏஏ ஏஜென்ட்லாம் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃப்ளோ வாய்ஸ்னு ஒரு டூல் இருக்குது, லேர்ன் ஃப்ளோன்னு ஒரு டூல் இருக்குது, ஏஏ நோட்ஸ்னு ஒரு டூல் இருக்குது, அசூர் ஏஏ ஸ்டுடியோன்னு ஒரு டூல் இருக்குது, அசூர் ஏஏ ஃபவுண்ட்ரி. அப்புறம் கூகுளுடைய இப்போ ரீசெண்டான ஒரு டூல் வந்துருக்குது, அது ஆன்டி கிராவிட்டி, அந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை கூகுளுடைய வெர்டெக்ஸ் ஏஏ ஸ்டுடியோவை யூஸ் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ்னு சைடில் போனீங்கன்னா பெட்ராக் ஸ்டுடியோ இருக்குது, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான டூலு. இப்போ ஆல் கோடை பார்த்தீங்கன்னா, ஆல் கோடில் விஎஸ் கோடு, அது ரொம்ப பாப்புலரான ஓப்பன் சோர்ஸ், அதான் ஃப்ரீ டூல். ஓகே, எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிகளில் அதை தான் டெவலப்மெண்ட் ஐடியாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா லைசன்ஸ் தேவையில்ல, அதே நேரத்தில் சேஃப், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் அது. அடுத்து கர்சர்னு ஒரு ரீசெண்டான ஒரு டூல் வந்துருக்கு, அது கொஞ்சம் ஏஏ எனேபிள்டு. அதாவது நீங்கள் சில டூல் கோடிங் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எதாவது டவுட்னா ஏஏ வச்சு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அது கொஞ்சம் கோடு எழுதி ஹெல்ப் கொடுக்கும், காட்டும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஎஸ் கோட்லேயே நீங்கள் கிட்ஹப்பு, கோபைலட்டு வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் ஏஏ இருக்கும். அதனால அதுக்கிட்ட நீங்கள் சில ஹெல்ப் கேட்டாலும் அதையும் கோடு எழுதி தரும். ஓகே, அது போக எனி பைத்தான் ஐடிஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதிகமாக கூகுளுடைய கோலேபு நோட் புக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அது
விஎஸ் கோடும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன டூல்னாலும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரேம் ஒர்க்கு பேஸுக்கு போனீங்கன்னா லேண்ட் கிராஃபு, லேண்ட் செயினு, ஆட்டோஜென்னு, க்ரூ ஏஏ அண்டு ஓப்பன் ஏஏ உடைய எஸ்டிகே எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதை எந்த டூல்னாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை பாருங்கள். நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாங்க நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்தது சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கும் யூசர் ப்ராம்ப்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பேசியிருப்பேன். லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தேரியாக பார்த்துட்டு அடுத்த செக்ஷனில் நம்ம வந்து இதை பைத்தான் கோடு டெமோவோட பார்ப்போம். ஓகே, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்னென்னு பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு அதோடைய டெஃபினிஷனு, அது அதோடைய பவர் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை எப்படி உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம், அதை பற்றிலாம் பார்க்கலாம். சிஸ்டம் ப்ராம்ப்டை வந்து சிஸ்டம் மெசேஜ்னு சொல்லுவாங்க, ஏஏ மெசேஜ்னு சொல்லலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இனிஷியல் கான்டெக்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, எல்லாமே ஒரே இதுதாங்க, சிஸ்டம் மெசேஜ் ப்ராம்ப்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹிடன் லேயர். ஸோ எண்ட் யூசர் நெவர் சீஸ் இட். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, எண்ட் யூசருக்கு இது கண்ணில் தெரியாது. ஓகே, அதே மாதிரி என்னென்னா, இது வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் பேக் எண்டில். ஹார்ட் கோட் பண்ணதுன்னா சிஸ்டத்தில் எழுதியிருப்போம். பைத்தான் கோடில் நம்ம ரூல்ஸ்ன்ற இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதி வச்சுருப்போம். ஓகே, இதுதான் சிஸ்டம் ப்ராம்ப்ட். இது எப்படி, இதோடைய மெயின் கோல் என்னென்னா, அந்த நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் பண்ணணும், அதோடைய பெர்சோனா என்ன, அதோடைய ரோல் என்ன, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. ஓகே, ஃப்ரெண்ட்லியாக பேசணுமா, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, இல்லைன்னா என்ன சொல்கிறது, பர்டிகுலர் எப்போவுமே அவுட்புட் வந்து ஒரு ஃபார்மேட்டு டிஃபைன் ஸ்ட்ரக்சரில் தான் கொடுக்கணுமா, அப்படியெல்லாம் சொல்லலாம். ஈவன் நான் என்ன லாங்குவேஜில் டைப் பண்ணாலும் ப்ராம்ப்ட் பண்ணாலும் ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பர்டிகுலர் லாங்குவேஜில் தான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு கூட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்னுடைய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீ ப்ராம்ப்டையும் யூசர் குறியும் நீ மெமரி கான்டெக்ஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணிக்கோ, பெர்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த என்டையர் செஷனுக்கு வச்சுக்கோன்னு அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அடுத்து என்னென்னா, இது ஜெயில் பிரேக்லாம் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதாவது தேவையில்லாதனா பேசாத, எண்ட் யூசர் வந்து ஏதாவது சிஸ்டத்தை பிரேக் பண்ண பார்த்தா அதை ஸ்டாப் பண்ணு, அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அவுட் ஆஃப் டாபிக்லாம் போகாத, இதெல்லாம் அந்த சிஸ்டம் ப்ராம்ப்டில் கொடுக்கலாம். அதான் ஹிடன் லேயரு, அதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டிங்கன்னா அதுபடி தான் அது பிஹேவ் பண்ணணும். செக்யூரிட்டி ரிலவெண்ட்டான ரூல்ஸ் எழுதலாம், ரெகுலேஷன்ஸ் எழுதலாம், ஸ்டெப்ஸு. நீ வந்து எப்போவுமே ஆன்சர் பண்ண முன்னே நல்லா திங்க் பண்ணி ஒரு பெரிய டாப்பிக்காக ஒரு கொஸ்டினாக இருந்ததுன்னா அதை வந்து மல்டிபிள் ஸ்டெப்பாக பிரித்து அதெல்லாம் யோசித்து பார்த்து ஃபைனலாக ஆன்சர் கொடு, இப்படிலாம் எழுதலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சினிமா எடுக்கிறோன்னா அந்த சினிமாவுக்கு ஒரு ஆக்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்டர்கிட்ட என்ன சொல்லுவோம், இந்த மூவியில் நீங்கள் வந்து காமெடி ஆக்டிங் பண்ணுறீங்க, காமெடி இதுதான் காமெடி ஆக்டிங் கூடிய டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல் வந்து காமெடியன், உங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து இந்த இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவர் வந்து காமெடியன் மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றிக்கிடுவார், ஸ்கிரிப்டையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இதுதாங்க சிஸ்டம் ப்ராம்ப்ட். அடுத்த மூவிக்கு போனால் அவருக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்க அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார். இதே மாதிரி தான் நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் பிஹேவ் ஒர்க் பண்ணும். ஓகே, என்னங்க புரியுதா இல்லையா? புரியுற மாதிரி இருக்குது, ஆனால் புரியலையா? வரி பண்ணாதீங்க. கோடிங் பார்க்கும்போது, பைத்தான் டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். பாருங்க, ஸ்க்ரீனை பாருங்க, நம்ம எதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாங்க சிஸ்டம் ப்ராம்ப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பைத்தான் கோடு டெமோ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோடு பார்த்த பிறகு உங்களுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது உங்கள் அப்ளிகேஷனில், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்கும் யூசர் ப்ராம்ப்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இங்கேயும் அதோடைய
டிஃப்ரென்ஸை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் பைத்தான் கோடு டெமோக்குள்ளே போகலாம். தேவையான பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிஸ்டம் ப்ராம்ப்டை பார்க்க முன்னே யூசர் ப்ராம்ப்டோடைய கோடையும் ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம், அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. இது பழைய கோடு தாங்க, ஆனால் அதே இதில் வந்து சிஸ்டம் ப்ராம்ப்டை எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு யூசர் ப்ராம்ப்ட் மட்டும் இருக்குது. GPT-4 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஓகே, எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறது வந்து ஹலோ, ஐ எம் ChatGPT அண்ட் ஏஏ லாங்குவேஜ் மாடல் கிரியேட்டட் பை OpenAIன்னு சொல்லுது. இது வந்து யூசர் ப்ராம்ப்ட், சிஸ்டம் ப்ராம்ப்ட் எதுவுமே இல்லை. இதே கொஸ்டினை போய் சிஸ்டம் ப்ராம்ப்டில் இப்போ என்டர் பண்ணலாம். இங்கே வந்து இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள் என்ன செஞ்சுருக்கேன்னா, நீ வந்து ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூவர், நீ இன்டர்வியூ எடுக்கிற, அதனால் நீ வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்கணும், ஒன்றை பற்றி இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் வந்து யூஆர் ஸ்ட்ரிக்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூர்னு எழுதியிருக்கிறேன். நெவர் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு வேறு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்ன கேட்குதுன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் கியூன்னு சொல்லுது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமான்னு சொல்லுது. நான் கேட்ட கேள்வி ஒன்று, அது ஆன்சர் பண்ணுறது ஒன்று. ஏன்னா அது அப்படி தான் நான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். நீ வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஆள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, ஆல்வேஸ் ஆஸ்க் ஏ டெக்னிக்கல் கொஸ்டின் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெஸ்பாண்ட் ஒன்லி வித் ஒன் கொஸ்டின் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் அது அப்படி ஆன்சர் பண்ணுது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், யூசர் ப்ராம்ப்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறதும் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கூடுதலாக அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து பைரட் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் மூவிலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைரட் கேப்டன் வந்து ஒரு மாதிரி அவனுடைய ஓன் ஒரு ஸ்லாங்கில் பேசுவான், அப்புறம் யாருன்னு கொண்டு போய் நிறுத்துவான், எண்ட் பண்ணுவான்ல இல்லையா, அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், யூஆர் சால்ட்டி ஓல்டு பைரட் கேப்டன் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீ வந்து அதோடைய ஸ்லாங்லேயே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இங்கே இதை ரன் பண்ணி இதோடைய கொஸ்டின் கேட்கலாம். இங்கே பாருங்கள், அது வந்து என்ன செய்யுதுன்னா, பைரட்டோடைய ஸ்லாங்கில் பேசிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா யாருன்னு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு. புரியலனாலும் ஒரி பண்ணாதீங்க, இனி 2 எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். ஓகே, கடைசி எக்ஸாம்பிள் பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வர இருக்கும். ஓகே, அடுத்து நான் வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பாட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பேராலீகல் மாதிரி இல்லை அட்வொகேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஜோக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க, சீரியஸாகவும் ஆல்வேஸ் லா பாயிண்ட் மட்டும்தான் பேசுவாங்க. இங்கே வந்து நம்ம ஈவன் ஜோக் கேட்டால் கூட அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க, வார்னிங் கொடுப்பாங்க. அந்த பாட்டு வார்னிங் தான் தரும். ஓகே, பார்க்கலாம்.
வார்னிங் சொல்லுது, ஐ கான்ட் ஜோக்ஸ்ன்னு சொல்லுது. யூ ஹாவ் எனி லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ரெடிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ பார்த்தீங்களா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு. இதுதாங்க சிஸ்டம் ப்ராம்ப்டுடைய ஸ்ட்ரென்த்து. ஓகே, இம்பார்ட்டன்ஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போவீங்க. என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். தமிழ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம கோடில் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம். அந்த கோடில் என்ன சொன்னால், யூ ஆர் ஏ தமிழ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட், ரெஸ்பாண்ட் ஒன்லி இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன என்ன லாங்குவேஜ்லனாலும் கேளுங்க, ஆனால் நான் என்னுடைய ஆன்சர் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அந்த சாட் பாட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும். இதை பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாமா எப்படி ரன் ஆகுதுன்னு. ஓகே, அதே கொஸ்டினை போய் கேட்க போகிறேன். ஓகே, டெல் மீ a jokeன்னு சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆச்சரியமாக இருக்கா? ஓகே, இதுதாங்க சிஸ்டம் ப்ராம்ப்டுடைய பவர். இப்போ சிஸ்டம் ப்ராம்ப்ட் இல்லாமல் இப்படி கேட்டிங்கன்னு வைங்களேன், அது இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணும், இல்லைன்னா ஜோக்கு. அதுக்கு என்ன, அது நீங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியுமானா இல்லை. ஓகே, நான் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து அதிகமாக சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஏஐ படிக்கும்போது சிஸ்டம் ப்ராம்ப்டை டெப்த்தாக படித்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ப்ராம்ப்ட்லாம் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆனால் இப்படி எழுதுனீங்கன்னா உங்கள் ஏஐ கோடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்லாம் கொடுக்கக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சொல்லலாம். ஓகே, என்னன்னாலும் எழுதலாம். ஓகே, சிஸ்டம் ப்ராம்ப்ட். அப்புறம் இதோடைய குட் அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஹிடன் லேயர், எண்ட் யூஸருக்கு தெரியாது. ஓகே, அவங்களால இது பண்ண முடியாது, ஜெயில் பிரேக்லாம் பண்ண முடியாது. அதாவது ஜெயில் பிரேக்னா இங்கே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஹார்ட் கோடடு ஹிடன் லேயர். இந்த இதுதான் எல்எல்எம் எண்ட் யூசர் என்ன கேட்குறாங்களோ அலாங் வித் எண்ட் யூசர் ரிக்வஸ்ட்டு இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்டும் உள்ளே போகும். இப்போ உங்களுக்கு கிளியராக சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனை பாருங்கள். ஆமாங்க, சம்மரியில் இருக்கும். இது வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறத சம்மரைஸ் பண்ணலாம். ஏஏ டூல்ஸ் பார்த்தோம். அந்த ஏஏ டூல்ஸில் 3 டைப்ஸ் பார்த்தோம். நோ கோடு, லோ கோடு, ஆல் கோடு அப்படின்னு 3 டைப்ஸ் பார்த்தோம். நோ கோடு வந்து நீங்களாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அட்லீஸ்ட் லோ கோடுக்கு போகணும், இல்லைன்னா ஆல் கோடுக்கு போகணும். ஏன்னா எதுவும் அந்த டூல் எரர் அடிக்குது, எரர் த்ரோ பண்ணுதுன்னா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா கோடு விசிபிளாக இருக்காது. அடுத்து என்ன பார்த்தோன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுங்க. அதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று பார்த்தோம். சிஸ்டம் ப்ராம்ப்டில் ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன். அதுலேயும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோடு வேணால் என்னுடைய கிட்ஹப்பில் போய் பாருங்கள், இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஏஐ கோடு பண்ணுது. ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அது வேலையை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதாங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே பேசிட்டேன். எதுவும் அடிஷ்னலாக டீட்டெயிலாக பேசணும், எப்படி உண்மையிலே ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும், டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது டாப்பிக்கு மேலே ஏதாவது ஜெனரேட்டிவ் டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை காட்ட ட்ரை பண்ணுவேன். ஓகே, ரியல் யூஸ் கேஸ் எடுத்து அதை எப்படி ஜெனரேட்டிவ் ஏஏ அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவை பகிர், அறிவை பெறு, அறிவு தான் எப்போதும் நிரந்தரம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.